அடுத்ததாக பெருமன்றத்தின் திரவியம் என்ற அணியை சீரோடு வழிநடத்தி வரும் தலைவர் சங்கர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன் வாழ்த்து வழங்குவதற்காக. அவர் சிறந்த கவிஞரும் கூட. எந்த ஒரு தலைப்பு சொன்னாலும் சரி, ஒரு விஷயத்தை பேச உடனே ஒரு சின்ன கவிதை எழுதிடுவார். இப்போ இங்கே மேடைக்கு வர நேரத்தில் கூட ஒரு கவிதையை ரெடி பண்ணிட்டு வருவா தான் நினைக்கிறேன். நல்ல ஒரு கைதல் கொடுக்கலாமே திரவியம் அணி தலைவர் சங்கர் அவர்களுக்கு. அன்னை தமிழாலே அவள் தாள் பணிந்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயம்தான். ஒன்று மஞ்சும்பில், இன்னொன்று ஆம்பல். ஆக்சுவலாக எப்போதும் நான் திருக்குறள் வாசிப்பது வழக்கம் எப்போதும் என்னுடைய உரையில். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கிற திருக்குறள் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும். இந்த செல்லான் கிழவன் அப்படின்னு பார்த்த உடனே நான் என்ன நினச்சிட்டேன்னா, செல்லாததை அறிவிக்கிற கிழவர்னு நினச்சிட்டேன் நான் முதல்ல. புரிஞ்சுதுங்களா? செல்லாததை அறிவிக்கக்கூடிய கிழவன் நினச்சிட்டேன். ஆனால் அது உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலத்தினுடைய தலைவன். ஒரு நிலத்தினுடைய தலைவன் தினந்தோறும் அந்த நிலத்தை போய் பார்க்காவிட்டால் அந்த மனைவியினுடைய பிணக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த நிலமும் விளைவிக்காமல் பிணக்கு தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. மனைவியோட பிணக்கு திருவள்ளுவர் காலத்துலேருந்து இருக்கா பாருங்க, அப்பத்துலேருந்தே இருக்குது. ஒரு பெரிய பாரம்பரியம் போல அது. தினந்தோறும் எப்படி நம்ம நிலத்தை போய் பார்த்து அதை கவனித்து வந்தால் நமக்கு விளைச்சல் கிடைக்குமோ, அந்த மாதிரி ஒவ்வொரு அணியில் இருப்பவர்களும் அணியை நீங்கள் தொடர்ச்சியாக வர வேண்டும். அதற்கு நீங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் விளைச்சல் எடுக்க முடியும். இன்றைக்கி எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா, பெருமன்றத்தை நான் ஒரு மாமரத்தோடு ஒப்பிடுறேன். எனக்கு நிறைய கனிகள் கிடைக்கணும்னு எல்லாருமே நினைக்கிறோம். எனக்கு வணிகம் நிறைய கிடைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதற்குரிய நம்மளுடைய பங்கை நம்ம செய்ய மறந்துடுறோம். தண்ணி ஊற்றுறதில்ல, உரம் போடுறதில்ல. ஆனால் கனி மட்டும் எனக்கு தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறோம். அதை அந்த மாதிரி இல்லாமல் எல்லோரும் ஒருங்கிணைந்து நீங்கள் உங்களுடைய கடமையை தொடர்ச்சியாக நீங்கள் செய்து கொண்டே வந்தால் கண்டிப்பாக பெருமன்றம் நமக்கு மிகப்பெரிய பலன்களை தரும். ஆம்பல் அணிக்கும் அதனுடைய உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சங்கர் ஐயாவை சிறப்பு செய்வதற்காக செங்காந்தனினுடைய சிறப்பு உறுப்பினர் பிரபாகரன் அவர்களை மேடை கலைக்கின்றேன்.